இன்றைக்கி புதன்கிழமை காலையில் நான் எப்பயும் போல் ஒரு டம்ளர் சாதம் குக்கரில் வச்சுட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருந்துச்சு, அதனால் முழுசாக போடாமல் நறுக்கி போட்டு எல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மல்லி மிளகாய் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எங்கள் வீட்டுக்கு வச்சேன். எல்லோரும், நான், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு. அதுக்கப்புறம் பொரியல் ஒன்றும் செய்யலை, வத்தல் பொரிச்சிக்கலான் இருந்தேன். அப்புறம் அம்மாவும் தங்கச்சி நைனா எல்லோரும் வந்தாங்க. கேரட் மட்டும் இருந்துச்சு, அதோட ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு. கேரட்டை நறுக்கி முதல்ல கடுகு, உளுத்த பருப்பு, வெங்காயம், வரமிளகாலாம் போட்டு தாளித்து ஒரு அரை வேக்காடு வெந்தோடனே இருக்கிற அந்த ஒரு கத்திரிக்காயையும் நறுக்கி போட்டு நல்லா எப்படி பொலன்னு பொரியல் செஞ்சாச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வெந்து சொதன்னு ஆகாது, இது மாதிரி நல்லா பொலன்னு செஞ்சிடலாம். கேரட் கத்திரிக்காய் பொரியல். அதுக்கப்புறம் சாதம் மறுபடியும் வைக்கணும்னு வச்சேன். ரேசன் அரிசி வைக்கலாம் அப்படின்னாங்க. அந்த சாதம் இருக்குல்ல, போதும், ரேசன் அரிசி வைக்கலான்னாங்க. அதனால் ஒரு டம்ளர் ரேசன் அரிசியை நல்லா உப்பு போட்டு ஓராஞ்சி கழுவிட்டு குக்கரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கேஸ்கட் போட்டு மூடிடணும். குக்கரை நல்லா மூடிட்டு இந்த இடத்துல நல்லா தண்ணியோடு ஸ்டீம் வரணும். வந்தோடனே விசிலை வச்சு விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்டீம் வந்தோடனே இப்போ வெயிட்டை போட்டுருவேன். வெயிட்டு போட்டு கரெக்டாக 3 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். 3 நிமிஷம். அந்த டைமில் விசில் வந்தால் கூட பரவாயில்ல, 3 நிமிஷம் இருக்கட்டும். நிமிஷம் ஆகிட்டு கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு பைப்பில் காட்டினீங்கனாலே இந்த ஸ்டீம் போயிடும். போனோன்னே எடுத்து சாதத்தை எப்படி வடிக்கணுங்கிறத காட்டுறேன். சாதத்தை தண்ணியில் வச்சு ஸ்டீம் எடுத்து விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். தண்ணியும் சாதமுமா இருக்குது பாருங்கள், அப்படியே சேர்ந்து கொலன்னு இருக்கக்கூடாது. இப்போ கேஸ்கட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு இது மாதிரி தூக்கி வச்சு வடித்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். கேஸ்கட் வச்சு நம்ம 3 நிமிஷம் ஸ்டவ்வை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டீம் போனோடனே கேஸ்கட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா வடித்து விட்டிங்கன்னா வடித்து சாதம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ சாதத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாதம் சூப்பராக வடிச்சாச்சு பாருங்கள். சாதம் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லாவும் வெந்திருக்கு. ரேசன் அரிசி, குண்டரிசியாக இருந்தாலும் சரி, நைஸ் அரிசியாக இருந்தாலும் சரி, பாத்திரத்தில் போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும், கேஸும் ஆகும். இது எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். சாதம் நல்லா வெந்திருக்கு, கஞ்சும் கோக்கலை. குக்கரில் வடித்த ரேசன் அரிசி சாதம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா பொலன்னு இருக்குது. சாதம் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா மலக்கி சுட சுட ரேசன் அரிசி சாதமும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் கத்திரிக்காய் பொரியல். கேரட்டும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா பொலன்னு தேங்காய் நிறைய திருவி போட்ட பொரியல். இன்றைக்கி புதன்கிழமை இதுதான் எங்கள் வீட்டு சமையல். மாங்காய் கொஞ்சோண்டு உப்பில் நறுக்கி போட்டேன், அதையும் வச்சுக்குவோம். இது மாதிரி ரேசன் அரிசி குக்கரில் வடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த ரேசன் அரிசி குக்கரில் வடிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.